தாரகாசுரன் என்னும் அசுரன் சிவபெருமானை நோக்கி பல காலமாக உணவும் உறக்கமும் இன்றி கடுந்தவம் புரிந்தான். அவனின் தவத்தால் மகிழ்ந்த சிவபெருமான் தாரகாசுரனின் முன்பு உதயமாகினார். உனக்கு வேண்டும் வரத்தினை கேள் என்று சிவபெருமான் கூறினார். என்னுடைய முடிவு என்பது தங்களின் புத்திரர்களால் மட்டுமே இருக்க வேண்டும் பெருமானே. இதுவே அடியேனின் விருப்பம் என்று தாரகாசுரன் கூறினான். நீர் வேண்டிய வரத்தினை யாம் அளித்தோம் என்று சிவபெருமான் கூறி பஞ்சபூதங்களில் கலந்து மறைந்தார். இவ்வரத்தினை தவறாக பயன்படுத்தி அனைத்து உயிர்களுக்கும் துன்பம் தந்து கொண்டிருந்தான். பின்பு தேவர்களின் அரசனான தேவேந்திரன் இனியும் காலம் தாமதிக்காமல் தாரகாசுரன் மீது படையெடுத்து அவனை சம்காரம் செய்ய வேண்டும் என்று கூறினார். கார்த்திகேயனோ மனதில் ஏதோ குழப்பத்தில் இருப்பதாக இருந்தார். இதை உணர்ந்த எம்பெருமான் தன் அம்சமான 11 ருத்திரர்களின் அவதாரங்களில் இருந்து 11 ஆயுதங்களை கார்த்திகேயனுக்கு வழங்கினார். பின் பார்வதி தேவியை பார்த்த எம்பெருமான் நம் மைந்தனுக்கு போரில் வெற்றி கொள்ள ஆயுதம் ஒன்றை வழங்கச் சொன்னார். எவர் மீது விடுத்தாலும் அவர்களின் வலிமைகளையும் தாண்டி அவரின் உயிரை எடுக்கக்கூடிய வல்லமை கொண்ட வேலாயுதத்தை பார்வதி தேவி கார்த்திகேயனுக்கு அளித்தார்.